ஒரு நாள் பகல் நேரத்தில் ஒரு தகப்பனார் நான் தங்கியிருந்த வீட்டிற்கு என்னை பார்க்க வந்து விட்டார். அந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ணினவங்க வீட்டில் தான் நான் இருந்தேன். அவங்க சொன்னாங்க, உங்களை பார்க்க ஒரு தகப்பனார் வந்திருக்கிறார், அவங்கள்ட்ட ஜெபிக்க வேண்டுமாம் என்று சொன்னபோது வர சொல்லுங்கள் என்றேன். நான் என் அறையில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அவர் சொன்ன உடனே வந்து அவர் உட்கார வைத்தேன். வயதான ஒரு தகப்பனார், நான் முன்பின் பார்த்ததில்லை. ஐயா, உங்களுக்கு என்ன விஷயம் என்று கேட்டேன். சிறு பிள்ளை போல் அவர் அழுதார். குலுங்கி குலுங்கி அவர் அப்படியே அழுதார். அந்த ஒரு 5 நிமிடம் அழுதிருப்பார். நான் அமைதியாய் அவரை கவனித்தேன். அவருடைய துக்கம் பெரிது, அவருடைய வேதனை பெரிது. ஆகவே அவர் அழுது கொண்டிருந்தார். அழுது முடித்த பிறகு பேசினார், ஐயா, இதே ஊரில் நான் ஒரு நல்ல வியாபாரம் செய்த கடை வைத்து நல்ல வசதியாய் வாழ்ந்தேன். என் மனைவி, என்னுடைய பிள்ளைகள் நல்ல குடும்பமாய் வாழ்ந்திருந்தோம். என் மனைவி வியாதிப்பட்டு மரித்து விட்டாள். என் மனைவி தான் எப்பவும் ஜெபம் பண்ணுவாள், சர்ச்சுக்கு போவாள், எப்பொழுதும் ஜபம் என்று இருப்பாள். நான் பிஸ்னஸில் இருந்த எனக்கு நேரம் இல்லை, அதையே நான் கவனித்து கொண்டு இருந்து விட்டேன். இப்போ என் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு விட்டது. நஷ்டத்தினால் வியாபாரத்தை இழந்து விட்டேன். கடன்காரர்கள் நெருக்குகிறார்கள். எனக்கு பணம் தர வேண்டியவர்கள் யாரும் எனக்கு திருப்பி தருவது இல்லை. அதனால் கடன்காரர்கள் தினந்தோறும் வந்து நெருக்குகிறார்கள். நான் இருப்பது ஒரு வாடகை வீட்டுக்கு வந்து விட்டேன். வாடகை கொடுக்க முடியவில்லை. அந்த வீட்டுக்காரர், நானும் என் வாலிப மகளும் இருக்கிறோம். வாடகை கொடுக்கல, வீட்டை விட்டு வெளியே போங்கன்னா தெருவில் தான் நாங்கள் நிற்கணும். தலை கொனிந்து வாழுகிறேன். இதே பட்டணத்தில் பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக வியாபாரியாக இருந்தேன். இன்றைக்கு வியாபாரத்தை இழந்து கடன் பிரச்சனைக்குள்ளாகி தலை கொனிந்து வாழுகிறேன். என்னால் யாரையும் நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. தெரிந்தவர்கள் பார்த்து விடுவார்களோ என்று பயந்து ஒரு தலை கொனிவான வாழ்க்கை நான் வாழுகிறேன். மகளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. மாப்பிள்ளை வீட்டார் கேட்குறாங்க, எப்போ திருமணத்தை வைத்து கொள்ளலாம் என்று. இங்கே கடன்காரர்கள் ஒரு பக்கம் நெருக்கிறாங்க. எனக்கு ஒரு பைசா காசும் இல்லை. இதுக்கு மத்தியில் எப்படி திருமணத்தை நடத்துவது? அவர்களை சந்திக்க கூட எனக்கு வெட்கமாக இருக்கிறது. தலை கொனிந்து நிற்கிறேன். என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று அவர் அழுதார். எந்த இடத்தில் தலை நிமிர்ந்து ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனாக இருந்தாரோ அதே இடத்துல தலை குனிவு, நஷ்டம், கடன்காரர்கள், திருமணக்காரை தடைப்பட்டு விடுமோ என்ற ஒரு வேதனை. யாருக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. மனமுடைந்து அழுதார். நான் சொன்னேன், உங்கள் பிரச்சனை உங்களுக்கு பெரிதாக இருக்கலாம், அது ஆண்டவருக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. அவர் இந்த பிரச்சனையை மாற்ற முடியும். அவரால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். இதே இடத்துல மறுபடியும் தலை நிமிர்ந்து உங்களை நடக்க செய்ய முடியும். நீங்கள் அவரை விசுவாசியுங்கள். அப்போ தான் அவர் சொன்னார், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஐயா. நான் வியாபாரம் நீ இரவு பகலை வியாபாரத்திலே கவனம் செலுத்தினேன். என் மனைவி ஜெபிக்கிறா, என் மனைவி கூட்டத்துக்கு போகிறா, என் மனைவி பக்தியாக இருக்கானே நான் வாழ்ந்துட்டேன். நான் ஆண்டவரை தேட மறந்துட்டேன். இப்போ தான் என் தவறு எனக்கு தெரிகிறது. நான் சொன்னேன், அது ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் என்ற போது முழங்காலில் நின்று கண்ணீர் விட்டு அழுதா. ஆண்டவரே, என்னை மன்னியும். நான் வாழ்ந்திருந்த பொழுது உம்மை நினைக்கவில்லை. எல்லாம் நன்றாக இருந்தபோது உம்மை மறந்து விட்டேன். இப்போ எல்லாவற்றையும் இழந்து தலை கொனிந்து நிற்கிறேன். என் பாவத்தை மன்னித்து உதவி செய்யும் என்று ஜெபித்தார்கள். நான் அவர்களுக்காய் ஜெபித்து, ஒன்றும் பயப்படாதங்க, மகளுடைய திருமணத்தை கர்த்தர் நடத்துவார், இதே இடத்தில் உங்களை கர்த்தர் வாழ வைப்பார் என்று சொன்னேன். சரி என்று மகிழ்ச்சியோடு போனார்கள். சில நாள் கழித்தது என்னை தேடி வந்தார்கள். எனக்கு மனசுக்கு இப்போ நிம்மதியாக ஒரு விசுவாச நம்பிக்கை வந்திருக்குது. ஆண்டவர் என்னை வாழ வைப்பார், என்னை கைவிட மாட்டார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கிறது என்று. அதே மாதிரி கர்த்தர் செய்வார். மகளுடைய திருமணத்துக்கு என்ன செய்வது? இப்போ நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை, தகப்பன் அவர் கவனித்து கொள்ளுவார். விசுவாசத்தோடு திருமணத்துக்கான நாளை குறித்து ஒழுங்கு பண்ணுங்கள் என்றேன். அதே மாதிரி நாள் ஒழுங்கு செய்யப்பட்டது. நான் திருமணத்துக்கு போயிருந்தேன். எல்லாம் முடிந்த அந்த ஐயாவை சந்தித்த போது அவர் சொன்னார், எப்படி இந்த திருமணம் நடக்கிறது, தேவைகள் எப்படி சந்திக்கப்படுகிறது, என்னால் விளங்கி கொள்ளவே முடியவில்லை. ஆண்டவர் அற்புதமாய் ஒவ்வொரு தேவைகளை சந்தித்து மகிமையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். என் இயேசு எவ்வளவு நல்லவர் என்பதை ருசிக்கிறேன் என்பதாய் சொன்னார்கள். திருமணம் முடிந்தது. ஒரு வாரம் கழிச்சு என்னை திரும்ப தேடி வந்தார். என் மகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட்டு, இனிமேல் கடன்காரர்களுக்கு நான் பதில் சொல்லணும்,
எனக்கு வருமானத்துக்கு வழி இல்லையே, என்ன செய்வது? ஆண்டவர் வழி உண்டாக்குவார். வழி இல்லாத இடத்துல வழி திறக்கிறவர் தான் ஆண்டவர். விசுவாசிங்க. சரி என்று ஜெபம் பண்ணி அனுப்பினேன். ஒரு அற்புதம் நடந்தது பாருங்கள். அதே பட்டணத்தில் இருந்த ஒரு பெரிய செல்வந்தர் அவரை கூப்பிட்டு அனுப்பினார். முன்பின் பழக்கெல்லாம் கிடையாது. அவரை பற்றி தெரிந்திருந்து அவளை கூப்பிட்டு அனுப்பினார். இவர் போன பொழுது, நீங்கள் தான் அங்கே பிஸ்னஸ் பண்ணீங்க. ஆமாம், இப்போ எல்லாம் போயிட்டு இழந்துட்டேன், எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். எனக்கு ஒரு கடை இருக்கிறது, இவ்வளவு மதிப்புள்ள பொருட்களோடு இருக்கிறது. அந்த கடையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, நீங்கள் வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னார். நான் சொன்னேன், அவ்வளோ பணம்லாம் என்கிட்ட ஒன்றுமே கிடையாது என்று. நீங்கள் ஒரு பைசா இப்போ தர வேண்டாம், இலவசமாக இப்போ எடுத்துக்கொள்ளுங்க. வியாபாரம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்தை கொடுத்தால் போதும். அவருக்கு நம்பவே முடியவில்லை. இந்த காலத்தில் இப்படி நடக்குமா? பல்லாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களோடு ஒரு ஆள் அந்த கடையை அப்படியே தூக்கி தர முடியுமா? அந்த கடைக்கு நான் போயிருந்தேன். அவர் வியாபார இடத்துக்கு போய் அவர் சொன்னார், என்னால் நம்பவே முடியல ஐயா, என்னையும் ஆண்டவர் பிச்சைக்காரன தெருவில் நின்ற என்னை, தலை குனிந்து நின்ற என்னை மறுபடியும் தேவன் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணி இருக்கிறார் என்று மகிழ்ச்சியோடு சொன்னார்கள். அதுதான் இயேசு. உங்க வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து வந்திருக்கிறீங்களா? எல்லாம் முடிந்து விட்டது, இனிமேல் என்ன செய்வது, வாழ முடியாது என்று கலங்கி வந்திருக்கிறீர்களா? உங்களை வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி பாருங்கள். திறக்காத கதவுகள் உங்களுக்காக திறக்கும். வழி இல்லாத இடத்தில் வழி உண்டாகும். உங்களுடைய தேவைகளை சந்திக்க அவர் அற்புதங்களை செய்வார். எந்த கடன் பிரச்சனைகள், நிந்தைகள், நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கி எந்த இடத்தில் தலை குனிந்தீர்களோ அதே இடத்தில் நிமிர்ந்து நடக்க பண்ணுவார்.